மேலப்பட்டியிலே அர்த்தநாதீஸ்வரர் செல்லாண்டியம்மனுடைய கும்பாபிஷேகத்திற்கு திருவிழா எல்லாம் உட்காந்து பள்ளிக்கும் முடிச்சு அண்ணமார் படுகாலம் பாட சொல்லிக்கிறாங்க. முப்பத்தி வச்சிருக்கிறேன். சாமி இங்க கொழுந்து இருக்கிற ஒருத்தர் போய் வீட்டுல தூங்கப்படாது. அதனாலதான் கும்பாபிஷேகத்துக்கு முந்தினா நம்ம ஊர் பக்கமாக துணையானோட கரம் எடுத்து கூத்தாடுவாங்க. ஆனா இப்ப எல்லாம் போய் போக வேண்டியதை குறைச்சி விட்டுட்டு நீங்க சாமிக்கு உட்காரமா இருக்கிற எடுத்து காத்தாலும் உசுறு கொடுக்குறாங்க. தங்க காப்பி வெளியே கட்டிட்டு நாம வீட்டுல போய் வாய்ப்பு குழந்தை தூங்கிட்டு வந்தா அப்புறம் இந்த ஆசை என்ன நம்மளுக்கு உசுறு நாய்கெல்லாம் போய் வீட்டு தூங்கிட்டே அப்படின்னு நினைப்பாங்க. அதனால இங்க இருக்கிற யாரும் எந்த போவானா மலைக்குந்தியில அந்த மாதிரி வடிவம் அதனால இருந்தெல்லாம் பார்த்துட்டு போவாங்க. எல்லாம் காண கண்கோடி வேணும் போய் பாருங்க. இன்னைக்கு புடிவெல்லாம் நாடாவது போகாது இருந்தா காடான நிமிஷத்துக்கு வரதையும் ஒவ்வொருத்தரும் போய் பார்க்க வேண்டிய ஊட்டி போனேன், கொடைக்கானல் போனேன், சுமலா போனேன், தாசிரிக்கு போனேன், இங்க போனேன் இங்க போனேங்கிறது பெருமை இல்லை. ராத்திரி 3 மணிக்கு தான் தேர்த்து வைப்பாங்க. உடக்கு கிடக்கு எதுவும் கிடையாது. சும்மா அந்த பிள்ளையே கண்டிப்பா சாமியாடி கையில வெளி கொடுத்தது வைப்பாங்க. அமர்குந்தியில போட்டேன் ஒரு சத்தியமா அது ஒரு கனால பார்க்கணும். மழை வந்தையும் சரி அமர்குந்தி வந்தைக்கு சாலம் மழை வேண்டிட்டே இருக்கு. 136 படிகள் உழுத வேண்டியது எல்லாம் இந்த ஆர்த்தா பார்த்து மனசுக்குள்ளே 1000 கோலம் இருக்கிறப்ப கையில ஒரு டம்ளர் இருக்குன்னு வைக்கலாம். குடிச்சிருக்கலாம் என்ன மாதிரி குடிச்சிருக்கலாம். 10 நிமிஷம் குடிச்சிருக்கலாம். 6 மணி நேரம் குடிச்சிருக்கலாம். அது ஒரு பெரிய வெயிட் இல்லை. ஒரு நீர் போனா 50 கிராம் இருக்குமா. இப்படியே வச்சு குடிச்சிருந்தீங்கன்னா 1 மணி நேரம் முடிப்பீங்க, 2 மணி நேரம் முடிப்பீங்க. 4 மணி நேரம் ஆகும்போது கை நோக்காடாயி டம்ளராக விழுந்துடும். அவ்வளவுதான் வாழ்க்கை. மனசுக்குள்ள பிரச்சனை வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க வாழ முழுக்க அழுத்ததான் இருக்கும். பிரச்சனை விட்டுரும் வந்தா பாத்துக்கலாம். ஆனா அந்த தக்கடா ஆகாது போனாங்க எதுவுமே குடும்பத்துல நான் பெருசா நீ பெருசான்னு நம்மளுக்கு பெருசா கொட்டி குடிச்சிருக்கிறேன். நான் சொல்ல தமிழ்நாடு பாதி வாங்கி போட்டு, பள்ளியில பாதி வாங்கி போட்டு, அக்கற்பட்டியில் 4 ஏக்கரை வாங்கி போட்டு, கப்பம் 7 ஏக்கரை சலனப்பட்டியில் வாங்கி போட்டாரு. எல்லாத்தையும் வாங்கி அவன் மண்ணுக்குள்ளதான் போட்டான். ஒருத்தர் வைக்கல கூத்து வந்து மேல நிக்கிற மந்திரானா இவர் டைம் இஸ் ஓவர் ப்ளீஸ் கம் அப்படின்னு கூப்பிட்டா நான் அவங்கிட்ட புது நோட்டு செலவு ஓட்டணும் 500 ரூபாய் கட்டணும் எடுத்து வீசி ஏமாதருமா நான் வச்சுக்கோ என்னை ஒரு 4 நாளைக்கு கொடுக்க விடுவானா என் பொண்டாட்டி 60 ஓட்டு வந்து 60 பவுனையும் கூட கொடுக்குறேன். என்னை ஒரு 10 நாளைக்கு கொடுக்க விடுவானா இல்ல. ஐயோ திடீர்னு வந்துட்டு மாடு எனக்கு தான் பாலுக்கு நிக்கவே விட்டு போட்டாலும் வந்துடுறேன். ஒருத்தருக்கு மாடு பாலுக்கு நிக்காத ஏமா நீ போயிட்டு 2 நாள் கழிச்சுவானா வருவானா. அவன் விழிச்சா போக வேண்டியது. அது பச்சோள எண்ணெய், பொறுத்தோள எண்ணெய், வந்தோள எண்ணெய். அதுக்குள்ளதான் சடங்க பூரா இது நம்புறது அது நம்புறது. அதை சம்பாரிச்ச இதை சம்பாரிச்சு இடத்தை சம்பாரிச்சோம். வீடு வரை உறவு, வீடு வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரும். கடைசி வரை யாரு நாங்க செஞ்ச புண்ணியம் தான். தான தர்மம் தான் கடைசி வரை. இருக்கிற வேணா அமெரிக்கா போகணும்னா டாலரா மாறினா தான் செல்லுபடியாகும். இங்க இருந்து அண்ணன் போறீங்க ஒரு சொந்தக்காரங்க பாக்குறது. இங்க இருந்து ஒரு 10,000 500 கட்ட ஒரு மூட்டையை கட்டிட்டு போய் அங்க போய் கடையில ஒரு காய்ச்சல் வாங்கி குடிச்சு குடிமா பணம் செல்லாது போட்டுருக்கேன். ஒண்ணுமில்ல பக்கத்துல இருக்குது இந்த வாரத்துல சிலோனு ஸ்ரீலங்கா போய் காசு கொடுத்தா செல்லுமா, பங்களாதேஷ் போய் காசு கொடுத்தா செல்லுமா செல்லாது. அப்ப எந்த நாட்டுக்கு நாம போறோமோ அந்த நாட்டு பணமா மாத்தினா தான் காசு செலுத்த முடியும். ஆனா சொர்க்கத்துக்கு நீங்க போகணும்னா இருக்கிற காசு கப்புகளை குட்டிமா சேர்த்துனா தான் பாருங்க. 1 மில்லியனா செல்லாது. எல்லாம் சொல்லுவாங்க.